ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். அந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். கிறிஸ்துவுக்குள் விசுவாசியின் அதிகாரம் என்ன? சத்தியத்தின் அடிப்படையில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். வார்த்தையாக கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. விசுவாசியின் அதிகாரத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நாம் உணர்ந்தாலும் உணரவில்லை என்றாலும், நாம் நம்பினாலும் நம்பவில்லை என்றாலும் ஒரு ஆவிக்குரிய போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த போர்க்களத்தில் நம்முடைய போர் நம்முடைய பலவீனத்தோடு அல்ல, நம்முடைய சூழ்நிலைகளோடு அல்ல, நம்மை எதிர்த்து வருகின்ற மனிதர்களோடு அல்ல. நம்முடைய போர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, வான மண்டலத்து பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போர் இருக்கிறது என்று சத்தியம் சொல்லுகிறது. நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் என்று சத்தியம் சொல்லுகிறது. நமக்கு ஒரே ஒரு எதிரி இருக்கிறான். அவன் பிசாசானவன், சாத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கும் நம்மீது அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்தவனது அதிகாரத்தை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே அவன் மீது வெற்றி சிறந்திருக்கிறார். அந்த வெற்றியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவனது ஆயுதம் அவனது வல்லமை அல்ல, அவனது ஆயுதம் பொய், வஞ்சகம், நம்மை ஏமாற்றுவது. அவனது ஆயுதம் இதுதான். போர்க்களமும் வெளியே அல்ல, நமது சிந்தனைகளில். அவனது பொய்யை நமது சிந்தனைகளில் கொடுத்து நம்மை ஏற்றுக்கொள்ள வைப்பதுதான் அவனது வல்லமை. நம்புவது போல பொய் சொல்லுவது, நயவஞ்சகமாக ஏமாற்றி பொய் சொல்லுவது, இதில் அவன் திறமைசாலியாக இருக்கிறான். ஏனென்றால் நமது ஆதி பெற்றோர்களிடம் இருந்தே அவன் இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறான். எத்தனையோ தலைமுறைகளை அவன் பார்த்திருக்கிறான். மனிதர்கள் என்ன சொன்னால் ஏமாறுவார்கள் என்பது அவனுக்கு தெரியும். அதில் அவன் அனுபவசாலியாக இருக்கிறான். இந்த பகுதியில் நாம் பார்க்க போகின்ற சத்தியம், தவறான நம்பிக்கையை கொண்டு அவன் நம்மை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். தவறான நம்பிக்கையை கொண்டு அவன் வஞ்சித்து கொண்டிருக்கிறான். இந்த தவறான நம்பிக்கை என்றால் என்ன? தவறான நம்பிக்கையை, தவறான ஒரு காரியத்தை, தவறான ஒரு தகவலை நம்ப வேண்டும் என்று யாரும் வேண்டுமென்று செய்வது இல்லை. அறியாமல் செய்கின்ற ஒரு காரியம். தவறான தகவல், தவறான நம்பிக்கை, தவறான காரியம், இதை எப்படி அடையாளம் கண்டு கொள்வது? இதை எப்படி அடையாளம் கண்டு கொள்ள முடியும் என்றால், சரியான ஒன்றை நாம் அறியும் பொழுதுதான் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். சரியான ஒன்றை நான் எங்கு சென்று தேடுவது என்று கேட்பீர்கள் என்றால், அவரது சத்தியமே சரியான ஒன்று. நீங்கள் பார்க்கின்ற காரியம் உங்க கண்களால பார்க்கலாம், நீங்கள் தொட்டு பார்க்கலாம், உணரலாம், அந்த காரியம் நிஜமாக இருக்கலாம். ஆனால் அது மாறக்கூடியது. அவரோ மாறாதவராக இருக்கிறார். அது போலவே அவரது வார்த்தையும் மாறுவது இல்லை. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நம்புவதுதான் சரியான நம்பிக்கை. இந்த வார்த்தையின் அடிப்படையில தான் எது தவறான நம்பிக்கை என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். அவனது பொய்யை நமக்கு அடையாளப்படுத்தி காட்டுவதே அவரது சத்தியம்தான் அடையாளப்படுத்தி காட்டும்.
அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இல்லை என்றால் அவன் சொல்லுகின்ற அந்த பொய், அவனது ஆயுதமே பொய் தான். நயவஞ்சகமாக நாம் நம்புவது போல பொய் சொல்லுவது. எப்பொழுது நம்புவோம்? ஆதாரத்தை பார்த்தால் நம்புவோம். பொய்யான ஆதாரங்களை அவன் உருவாக்குவது. நமது சூழ்நிலைகளிலையும் சரீரத்திலையும் மனிதர்கள் மூலமாகவும் பொய்யான ஆதாரங்களோடு அவன் பொய் சொல்லுவான். அந்த பொய்யை நாம் நம்பி ஏற்றுக்கொள்ளும் போது அந்த இடத்தில் அவன் வஞ்சிக்க ஆரம்பிக்கிறான். இப்படிதான் அநேகரது வாழ்க்கையில் அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். தவறான நம்பிக்கை எது என்று எப்பொழுது அறிந்து கொள்ள முடியும் என்றால், சரியான சத்தியத்தை நான் அறிந்து கொள்ளும் பொழுது. உதாரணமாக, உண்மையிலேயே நீ தேவனிடத்தில் மன்னிப்பை பெறவில்லை, பெற முடியாது. ஏனென்றால் நீ அதிகமான பாவங்களை செய்திருக்கிறாய். உன்னுடைய பாவம் பெரியது என்று குற்ற மனசாட்சியை கொடுப்பது. உன்னுடைய பாவம் பெரியது, அதிக பாவங்களை செய்திருக்கிறார், தேவன் உன்னை மன்னிக்க மாட்டார், உன் செயலுக்கு மன்னிப்பே கிடையாது. இதை எத்தனை பேர் நம்பிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஆனால் இதற்கான சத்தியம் என்ன தெரியுமா? இந்த குற்ற மனசாட்சியில இன்றைக்கு நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். ஏனென்றால் அந்த செயல்கள்ல நீங்க நின்று கொண்டிருக்கலாம். உங்க உணர்வுகளுமே உங்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கலாம். இந்த செயலை நீ செய்து விட்டாய், இதை விட ஒரு கொடூரமான செயல் ஒன்றும் இல்லை, தேவன் உன்னை மன்னிக்கவே மாட்டார் என்று உங்கள் மனசாட்சியும் உங்களை குற்றப்படுத்தலாம், சாத்தானும் உங்களை குற்றப்படுத்தலாம். அந்த தவறான நம்பிக்கையில நீங்க நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் சத்தியம் என்ன சொல்லுகிறது தெரியுமா பிரியமானவர்களே? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவ முடியாத பாவம் என்று உலகத்தில் எதுவுமே இல்லை. அவரது இரத்தம் நம்மை பாவங்களற கழுவி சுத்திகரித்து நம்மை நீதிமானாக்கி இருக்கிறது. நீங்கள் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அப்பொழுதே உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. உங்கள் பாவங்களை அவர் நினைவு கூறுவது இல்லை. நரகத்திலிருந்து நீங்கள் தப்புவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. உங்களது பழையவைகள் எல்லாம் மறைந்து போயின. உங்களோட பழைய ரெக்கார்டு எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு புது ரெக்கார்டை அவர் ஓபன் பண்ணி இருக்கிறார், திறந்து வைத்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் புதிய சிருஷ்டி. நீங்க கேட்கலாம், அது ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவுடன் நான் பாவத்தில் விழுந்து விட்டேனே, ரட்சிப்பை இழந்து விட்டேனே என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், இதை குறித்த விரிவான சத்தியம் யூடியூபில் இருக்கிறது. எங்களுடைய JCTS மினிஸ்ட்ரீஸ்ங்கிற அந்த யூடியூப் சேனல்ல நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் அதை அறிந்து கொள்ளலாம். ரட்சிப்பை பெற்ற ஒரு விசுவாசியினால் பாவம் செய்ய முடியும். ஏனென்றால் அவர் மாற்றம் பெற்றிருப்பது அவரது ஆவியில் தானே தவிர சிந்தனையிலும் சரீரத்திலும் அல்ல. அது இன்னும் பழைய சுபாவத்திலேயே இருக்கிறது. தடுமாறி கீழே விழும் பொழுது அந்த இடத்துல மனம் திரும்பி கிறிஸ்துவுக்குள் யார் என்ற சத்தியத்தை அறிந்து கொண்டு நீங்கள் மனம் திரும்பி அவரிடத்தில் வருவீர்கள் என்றால் உங்களது அநியாயத்தை மன்னித்து, உங்கள் அக்கிரமத்தை மன்னித்து, கிருபையாய் மன்னிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராய் இருக்கிறார். உங்களை சுத்திகரித்து 1 யோவான் 1:9 வாசிக்கலாம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். எப்பொழுது நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டீர்களோ உங்களுடைய ஆவியில் ஆவியானவர் என்றென்றைக்குமாக வாசம் செய்கிறார்.
தேவ வித்தினால் நீங்கள் மறுபடியும் பிறக்கிறீர்கள். தேவ பரிசுத்தத்தை பெற்றிருக்கிறீர்கள். கிறிஸ்துவே உங்களது நீதியாக, பரிசுத்தமாக, மீட்பாக இருக்கிறார். ஆவியானவர் அந்த ஆவியை முத்திரையிட்டிருக்கிறார். அதற்குள்ள கரைபட முடியாது. பாவம் உள்ளே செல்ல முடியாது. இந்த அடிப்படையில் தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் தவறி விழும் பொழுது, தேவனுக்கு விரோதமாக போகும் பொழுது, அந்த இடத்தில் தேவன் என்னை தண்டிப்பாரோ, தேவன் என்னை கைவிட்டு விடுவாரோ என்று அவன் சொல்லுகின்ற பொய்யை கேட்டு அவரை விட்டு விலகி ஓடாமல், குற்ற மனசாட்சியில் நிற்காமல், அவன் சொல்லுகின்ற அந்த பொய்களை நம்பி ஏற்றுக்கொண்டு ஒரு தவறான நம்பிக்கையில் நிற்காமல், சத்தியத்தை அறிந்து கொண்டு எனது பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கழுவ முடியாத பாவம் என்று ஒன்றுமே இல்லை, என் செயலின் அடிப்படையில் இந்த ரட்சிப்பை தரவில்லை, எனது ரட்சிப்பு ஆவியானவரால் முத்திரையிடப்பட்டிருக்கிறது, நான் அதை இழந்து போவது இல்லை, அது நித்திய மீட்பாக எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இந்த இடத்தில் எனக்கு அவர் மன்னிப்பையும் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் பாவம் செய்கின்ற இயல்பே என்னிடத்தில் இல்லை என்று மனம் திரும்பி அவரிடம் மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த இரத்தமானது உங்கள் சிந்தனைகளையும் சரீரத்தையும் சுத்திகரிக்கிறதற்கு அது நீதியும் உண்மையும் உள்ளதுமாக இருக்கிறது. இந்த செயலின் அடிப்படையில் அவர் உங்களை பார்க்கவில்லை. இந்த பாவம் நிறைந்த உலகத்தில், பலவீனமானது நமது மனித சரீரத்தில் அவரது வழிகளில் நடத்துவதற்காக அவர் நமக்குள் காத்து கொண்டிருக்கிறார். இந்த அடிப்படையில் அவர் நம்மை பார்ப்பது இல்லை. கிருபையோடு, இரக்கத்தின் அடிப்படையில், மன்னிப்போடு, கிறிஸ்துவின் இரத்தம் செய்து முடித்திருக்கின்ற செயலின் அடிப்படையில் அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சத்தியத்தை நீங்க அறியும் பொழுதுதான் உங்களது தவறான நம்பிக்கை மறையும். இந்த தவறான நம்பிக்கையின் மூலம் அவன் ஏமாற்றுவதை உங்களால் தடுக்க முடியும். இல்லை என்றால் அவரது அன்பை அனுபவிப்பதற்கு பதில் உங்களுக்குள் இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவரின் கிருபையையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பாவ விடுதலையையும் பெற்றுக்கொள்வதற்கு பதில் அந்த தவறான நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டு அவரோடு ஒப்புரவாகுகிறதற்கு பதில் அந்த கட்டுகளுக்குள்ளேயே அவன் இருக்க வைத்து விடுவான். ஒரு விசுவாசியின் இடம் இதுவல்ல. இந்த இடத்திலிருந்து அவர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். அதற்குரிய இயல்பு நம்மிடத்தில் இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து அவன் தருகின்ற தவறான நம்பிக்கை என்னவென்றால், நீ தோற்று போனாய், உன்னை விட்டு அவர் சென்று விட்டார், உன்னை கைவிட்டு விட்டார், நீ தோற்று போய்விட்டாய், உன் தகுதியை நீ இழந்து விட்டாய், உனக்கு தகுதி இல்லை, இந்த செயல்களை எல்லாம் நீ செய்யவில்லை, நீ தகுதி இழந்து நின்று கொண்டிருக்கிறாய், அவருடைய பிரசன்னத்தில் அவர் சமூகத்தில் நிற்பதற்கு உனக்கு தகுதி இல்லை என்று நம்மை நிராகரிக்கின்ற, தகுதி இல்லை என்று சொல்லுகின்ற அந்த எண்ணத்தை, பொய்யை நம் சிந்தைகளில் கொடுத்து அதை நம்ப செய்கிறது. நமது உணர்வுகள் அதை சொல்லும், நம்முடைய சூழ்நிலைகள் இதை சொல்லலாம். ஆனால் சத்தியம் அப்படி சொல்லவில்லை. வாசிக்கலாம். ரோமர் 8:38-39. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இதுதான் ரட்சிப்பு. நீங்க நின்று கொண்டிருக்கின்ற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவரது அன்பிலிருந்து உங்களை பிரிக்க முடியாது. ஏனென்றால் அவர் நித்திய மன்னிப்பை, நித்திய மீட்பை, நித்திய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். உங்கள் செயல்களின் அடிப்படையில் இதை அவர் கொடுக்கவில்லை. உங்கள் உணர்வுகளின் அடிப்படையில் அவர் கொடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்து செய்த செயலின் அடிப்படையில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இளைய குமாரன் அவர் தேர்ந்தெடுத்த தேர்வு அதுதான். தகப்பனை விட்டு தூர செல்ல வேண்டும். இது அவர் தேர்ந்தெடுத்த சாய்ஸ்.
தகப்பன் அதை செய்யவில்லை. இளைய குமாரன் விரும்பி அந்த இடத்தை தேர்வு செய்கிறார். தனது சொத்தை எல்லாம் வாங்கி கொண்டு உலகத்தில் சென்று பாவமான வழிகளில், துன்மார்க்கமான வழிகளில் அதை அழித்து ஒன்றுமில்லாமல் ஆகி வெறுமையாகி தனது தவறுகளின் நிமித்தம் பன்றிகளின் சாப்பாடு கூட அவர் சாப்பிடுறதுக்கு இல்லை. ஒரு குப்பையும் அழுக்கும் கந்தையுமான ஒரு இடத்துல அவர் நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருக்கு புத்தி தெளிகிறது. என் தகப்பன் வீட்டில் வேலையாட்களுக்கு கூட நல்ல சாப்பாடு இருக்குமே. என் தகப்பனிடத்தில் சென்று அவரிடம் பிள்ளை என்று சொல்லுவதற்கு எனக்கு அருகதை, தகுதி இல்லை. உமது பிள்ளை என்று சொல்லுவதற்கு எனக்கு தகுதி இல்லை என்று மன்னிப்பு கேட்டு அவரது வேலையாட்களில் ஒருவனாக நான் இருக்கப் போகிறேன் என்று சொல்லி மனம் திரும்பி தகப்பனிடம் வருகிறார். ஆனால் அங்கு நடந்தது என்ன பிரியமானவர்களே? இவர் அங்கு சென்று கொண்டிருக்கிறார், தகப்பனிடம் போய் சேரவில்லை. தூரத்திலே தகப்பன் அவரை கண்டு ஓடி வந்து அவரை கட்டி அணைத்து அவரை முத்தமிட்டு கொண்டே இருந்தாரா. நீ எனது வேலையாள் அல்ல, எனது பிள்ளை என்ற அந்தஸ்தை அவர் கொடுக்கிறார். அந்த மகன் எதை நம்புகிறார்? தன் தகப்பன் தன்னை பிள்ளை என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார், அதற்கு எனக்கு தகுதி இல்லை என்ற ஒரு தவறான நம்பிக்கையை நம்புகிறார். ஏனென்றால் அவரது செயல் அவருக்கு அந்த ஒரு எண்ணத்தை கொடுக்கிறது. அந்த செயலின் மூலமாக சாத்தான் அந்த எண்ணத்தை கொடுக்க முடியும். அவரது மனசாட்சி அந்த எண்ணத்தை கொடுக்க முடியும். தகப்பன் தன்னை நிராகரித்து விடுவார். அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயலை நான் என்ன செய்யவில்லை. ஆனால் தகப்பனோ அங்க என்ன செய்கிறார்? அவரிடம் ஓடி சென்று அவரை கட்டி அணைத்து அந்த பிள்ளை என்ற அந்தஸ்தை கொடுத்து தனது ஆஸ்திகளின் மேல் அதிகாரத்தை கொடுக்கிறார். இதுதான் பிதாவின் அன்பு பிரியமானவர்களே. இந்த பிதாவின் இருதயத்தை, அன்பை அவன் மறைக்கும் விதமாக தேவன் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் உங்கள் மீது அன்பாக இல்லை. ஏனென்றால் நீ எல்லாவற்றையும் இழந்து விட்டாய். நீ தேவன் கிட்ட சொல்றதுக்கு உனக்கு தகுதியே இல்லை என்று அந்த அன்பை மறைத்து தேவன் உங்களை நிராகரிக்கின்றார் என்ற பொய்யை உங்கள் சிந்தனைகளில் கொடுத்து அதை நம்பச் செய்வதன் மூலம் தேவன் உங்களை மறுபடியும் சேர்த்து கொள்வதை, உங்கள் வாழ்வை மறுபடியும் கட்டப்படுவதை, சீர்படுத்துவதை, ஸ்திரப்படுத்துவதை, அந்த கிருபை உங்களை சரி செய்வதை அவன் தடுக்கும் வழியாக அதை அவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அந்த தவறான நம்பிக்கையின் மூலம் அந்த கிருபையை தடுத்து கொண்டிருக்கிறான். அடுத்து அவன் சொல்லுகின்ற பொய், தவறான நம்பிக்கை என்னவென்றால், உங்களது அடையாளத்தை குறித்த குழப்பத்தை உங்களுக்கு கொடுப்பது. உங்கள் அடையாளத்தை குறித்த ஒரு குழப்பத்தை கொடுப்பது. நீங்கள் அடையாளம் என்றவுடன் நான் இன்னாரது மனைவி, இன்னாரது பிள்ளை, இன்னாரது கணவர், இன்னாரது பெற்றோர், இவர்களது நண்பர்கள், உறவினர்கள், நான் இந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் நமக்கு வெளிப்புற ஒரு அடையாளம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வெளியே பார்க்க தெரியாது. நீங்கள் அறிந்து கொண்டு அவரை சார்ந்து கொண்டு அவரோடு இணைந்திருக்கின்ற வாழ்வில் உங்கள் அடையாளத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு விசுவாசித்து அவருக்கு ஒத்துழைக்கும் போது அந்த அடையாளம் வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த அடையாளத்தை நீங்க தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அவன் அதில் ஒரு தவறான நம்பிக்கையை நீங்கள் நம்பும் வகையில் பொய் சொல்லுவான். நீ பரிசுத்தமாக இல்லை, அவரது உறவிற்குள் நீ செல்ல வேண்டும் என்றால் நீ இன்னும் பரிசுத்தமாக மாற வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்துக்கு போற அந்த தகுதி உனக்கு இல்லை, ஏனென்றால் நீ பரிசுத்தமாக இல்லை. ஆனால் சத்தியம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் அவரது பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின.
எபேசியர் 1:6-7 சொல்லப்பட்டிருக்கு, அவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை பிரியமானவர்களாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? பிரியமான பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த உறவுக்குள் அவர் உங்களை அழைத்து ஏற்றுக்கொண்டுள்ளார். பிள்ளை என்ற அந்தஸ்தில் நீங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவே உங்களது தகுதியாக, நீதியாக, பரிசுத்தமாக இருக்கிறார். இதுதான் கிறிஸ்துவுக்குள் உங்களது அடையாளம். கிறிஸ்துவே உங்களது தகுதியாக இருக்கும் பொழுது, கிறிஸ்துவே உங்களது நீதியாக இருக்கும் பொழுது, கிறிஸ்துவே உங்களது பரிசுத்தமாக இருக்கும் பொழுது, எப்படி நீங்கள் தகுதி இல்லாதவர்களாக இருக்க முடியும்? இந்த உண்மையை நீங்கள் அறிந்து கொண்டு, ஒரு திராட்சை செடியிடம் கொடி எவ்வாறு இணைந்துள்ளதோ அதுபோல நீங்கள் அவரோடு இணைந்து இருக்க இருக்க உங்கள் ஆவியில் உள்ள பரிசுத்தம் ஒரு கனியாக உங்களிடத்தில் வெளிப்படும். இப்படிதான் அந்த பரிசுத்தத்தை நாம் வெளியே கொண்டு வர முடியுமே தவிர, நம் பலத்தில், நம் சொந்த செயல்களில் நாம் பரிசுத்தமாக மாற முடியாது. இதுதான் சத்தியம். இந்த அடையாளத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளாததினால், இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாததினால், அந்த தவறான நம்பிக்கையை அவன் உங்கள் மீது கொடுத்து, உங்களுக்கு அந்த தவறான நம்பிக்கையின் மூலம் பொய் சொல்லி, அந்த அடையாளத்தில் உங்களுக்கு ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணி, கிறிஸ்துவின் பலத்தில் நிற்க வைப்பதற்கு பதிலாக உங்கள் பலத்தில் போராட வைத்து கொண்டிருக்கிறான். அந்த கிருபை அதில் தடுக்கப்படுகிறது. கிருபை என்றால் என்ன? உங்கள் சார்பில், உங்களுக்காக, தகுதியே இல்லாத நமக்காக அந்த தேவ வல்லமையும் அவரது அன்பும் அவரது இரக்கமும் அவரது கிருபையும் அவரது வாழ்வும் நமக்காக செயல்பட காத்து கொண்டிருக்கிறது. தகுதியே இல்லாத நமக்காக அது செயல்பட காத்து கொண்டிருக்கிறது. இதுக்கு பேருதான் கிருபை. அவர் நமக்குள் செயல்படதான் கிறிஸ்துவுக்குள் உள்ள அடையாளத்தை அவர் வெளியே கொண்டு வர முடியும். அதற்காக தான் ஆவியானவர் ஒரு விசுவாசிக்குள் இருக்கிறார். அவரது நீதியை, அவரது விசுவாசத்தை, அவரது பரிசுத்தத்தை, அவரது வாழ்வை நம்மிடத்தில் கனிகளாக அவர் கொண்டு வர முடியும். இது அவரது செயல். நம் பலத்தில் இதை நாம் செய்ய முடியாது. ஏனென்றால் நம்முடைய மாம்சம் பலவீனம் உள்ளது, நமது ஆவி உற்சாகம் உள்ளது. ஏனென்றால் ஆவியில் பரிசுத்த ஆவியானவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவன் உங்கள் மாம்சத்தை குறித்து, உங்கள் சிந்தனைகளை குறித்து சொல்லுகின்ற அடையாளங்களை நீங்கள் நம்பும் பொழுது அந்த பொய்யின் மூலம் உங்களுக்கு ஒரு தவறான நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறான். அந்த தவறான நம்பிக்கையின் மூலம் தேவனிடத்தில் தைரியமாக செல்வதற்கு பதிலாக பயந்து நடுங்கி ஒரு குற்ற மனப்பான்மையோடு, ஒரு தகுதியின்மை என்ற ஒரு எண்ணத்தோடு அவரிடம் செல்ல முடியாமல் அவன் தடுமாறச் செய்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பழைய உடன்படிக்கையில கிதியோன் மீதியானியர்களுக்கு பயந்து தானியங்களை ஒரு ஓரமா போர் அடிச்சுக்கிட்டு இருந்தாராம். அவர் எதை நம்புறாரு அப்படின்னு சொன்னா, நான் எதுக்கும் பயன் இல்லாதவன், நான் ரொம்ப பலவீனமானவன் என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கு. அது ஒரு தவறான நம்பிக்கை தான். ஏனென்றால் அங்கு தேவன் அவரை எப்படி அழைக்கிறார் அப்படின்னா, அந்த வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6:12 வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அங்க அவர் கேட்கிறாரு. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். அங்க பயந்து போய் ஒரு ஓரமாக தனது பொருளை அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார், தனது வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து அங்கு தேவதூதன் சொல்றாரு, பராக்கிரமசாலியே. நீங்க உங்களை ஒரு விதமா நீங்க பார்க்கலாம், ஆனால் தேவன் அவ்விதமாக பார்க்கவில்லை. கிறிஸ்துவின் மூலமாக உங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பராக்கிரமசாலி என்று சொல்லுவதினால் அங்கு கிதியோன் பராக்கிரமசாலி இல்லை, கர்த்தர் கிதியோன் கூட இருந்தார். கர்த்தர் அவரோடே கூட இருந்தபடியினால் அவரை பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறார். தன்னுடைய வல்லமையின் அடிப்படையில்,
தனது இயல்பின் அடிப்படையில் தான் என்ன செய்ய போகிறோம் என்பதின் அடிப்படையில் அவர் ஒருவரை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் குறித்து அவர் அப்படிதான் பார்க்கிறார். கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அந்த செயலின் அடிப்படையில், கிறிஸ்துவுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அடையாளத்தின் அடிப்படையில், கிறிஸ்துவே நமது தகுதியாக, மீட்பாக, பரிசுத்தமாக, நீதியாக, ஞானமாக, விலையேற பெற்றவர்களாக தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சத்தியம் தெரியவில்லை என்றால் உனக்கு பரிசுத்தம் இல்லை, உனக்கு அதற்கான தகுதி இல்லை என்று அவன் சொல்லுகின்ற அந்த பொய்யை ஏற்று தவறான நம்பிக்கையில் நாம் செல்ல முடியும். அந்த கிருபை அங்கு தடுக்கப்படும். அடுத்து அவன் சொல்லுகின்ற பொய், தவறான நம்பிக்கை என்னவென்றால், தேவன் நமக்கு உதவி செய்ய போகிறது இல்லை என்ற சந்தேகத்தையும் பயத்தையும் கொடுக்கிறதன் மூலம், இனிமேல் தேவன் செயல்படுவதற்கு இதுல ஒன்றுமே இல்லை, ஏனென்றால் சூழ்நிலை மரித்து போய்விட்டது என்ற நம்பிக்கையின்மையை அவன் கொடுப்பதன் மூலம், பயத்தையும் சந்தேகத்தையும் நம்பிக்கையின்மையையும் கொடுக்கிறதன் மூலம், அதை நம்புறது ஒரு தவறான நம்பிக்கை தான். ஏனென்றால் அவரது வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆனா நம்மளோட நம்பிக்கை என்னவா இருக்கு தெரியுமா? தேவன் ஏன் கூட இருந்தா இந்த கிதியோனை போல எனக்கு ஏன் இது நேரிடணும், இந்த சூழ்நிலையில ஏன் நான் நின்று கொண்டிருக்கணும், இந்த பிரச்சனை எனக்கு வரவே கூடாதே. அநேகரிடம் பேசும்போது அவங்க சொல்லுகின்ற பதில், கேள்வி இப்படியாக இருக்கும், தேவன் என்னை நேசிக்கிறார் என்றால் இதுல ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வரணும், தேவன் அப்ப அனுமதித்திருக்கிறார் அல்லவா. அவங்க கேட்கிற கேள்வி அதுவாக இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் போய் உங்களுக்கு வேறொரு தேற்றரவாளனை நான் அனுப்புகிறேன், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். இங்க உபத்திரவங்கள் உண்டு என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அதற்காக தான் நமக்கு தேற்றரவாளன் கொடுக்கப்பட்டிருக்கிறார், ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார், அவரது வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீர்களின் மத்தியில நடக்கும் பொழுதும் அக்கினியில நடக்கும் போதும் அது உன்னை பற்றி கொள்ளாது, அதுல நீ வேக மாட்ட, ஏனென்றால் அதற்கு மத்தியில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அந்த புயல்களுக்கு மத்தியில் எப்படி அவர் சீஷர்களோடு இருந்தாரோ, இந்த சீஷர்கள் அங்க அவங்களுக்கு சந்தேகம் வருது, அவரை எழுப்புறாங்க, நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறாங்க. அப்படி என்றால் எங்களை நீங்க மடிய விட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, எங்களுக்கு நீங்க உதவி செய்ய மாட்டீங்களா? சூழ்நிலை அந்த எண்ணத்தை உங்களுக்கு கொடுக்குது. அந்த மடிந்து போகிற சூழ்நிலைகளுக்கு மத்தியில் அவர் அவங்களை விட்டு விலகவில்லை, அவர்களோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையின் மூலமாக அவர் நம்மோடு இல்லை, நமக்கு அவர் உதவி செய்ய விரும்பவில்லை என்ற ஒரு நம்பிக்கையை அவன் கொடுப்பான், நம்பிக்கை இன்மையை கொடுப்பான். இந்த சூழ்நிலை மரித்து விட்டது, இனிமேல் தேவன் செய்வதற்கு ஒன்றும் இல்லை, இதுல எப்படி அவர் செயல்பட முடியும்? அங்க மார்த்தாள் சொல்றாங்க, 4 நாள் ஆச்சே ஆண்டவரே, நாருமே. லாசரு மரித்தவுடன் 4 நாட்கள் கழித்து இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்கு வருகிறார். 4 நாள் ஆச்சுதே, நாருமே. அங்க இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? அப்படியாமா, ரொம்ப லேட் ஆயிடுச்சோ, காலதாமதம் ஆகிவிட்டதோ, சரி அழாதே, அப்படி அவர் சொல்லல. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஏனென்றால் மரித்திருக்கிறத உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. உங்களோட சூழ்நிலை மரித்து போய் இருக்கலாம், இன்னும் வேறு விதமாக சொல்ல வேண்டுமென்றால் முடிந்து போய் இருக்கலாம். ஒரு ஃபுல் ஸ்டாப் வைத்து நீங்க அதை முடித்திருக்கலாம், இல்லை அது முடிந்திருக்கலாம். ஆனால் சத்தியம் என்னவென்றால், தேவனால் மரித்ததை உயிர்ப்பிக்க வைக்க முடியும், உடைந்ததை மறுபடியும் உருவாக்க முடியும், கட்ட முடியும், நடக்க முடியாததை நடத்தி காட்ட முடியும். அவரோட வல்லமை அதுதான். அதை உங்களிடத்தில் செயல்படுத்த அவர் விருப்பமுள்ளவராகவும் இருக்கிறார்.
அவரது அன்பை விட்டு எந்த சூழ்நிலையும் எந்த சக்தியும் உங்களை பிரிக்க முடியாது. வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதையெல்லாம் நீங்க சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போதுதான் அவன் சொல்லுகின்ற பொய்ய நீங்க நம்பாமல் அந்த தவறான நம்பிக்கையிலிருந்து சரியான நம்பிக்கைக்கு நீங்க மாற முடியும். ஏனென்றால் இந்த தவறான நம்பிக்கைக்குள் உங்களை அழைத்து அதை உங்களை ஏற்க வைத்து அவரது அன்பிலிருந்து அவர் வல்லமையிலிருந்து உங்களை பிரிக்க செய்யறது தான் அவனுடைய தந்திரம். அவனது ஆயுதமே பொய் தான். இந்த தவறான நம்பிக்கை எப்பொழுது உடையும் என்றால் சரியான சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ளும் போது உடையும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. ஜீவன் தரும் உமது ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி. தவறான நம்பிக்கைகள் தேவ வல்லமையையும் கிருபையையும் தடுக்கிறது. சாத்தான் பொய்யின் மூலமாக தவறான நம்பிக்கையை எங்களுக்கு கொடுத்து அதை நம்பச் செய்து தேவனுடைய கிருபையிலிருந்து எங்களை பிரிக்கிறான். அவரது அன்பை அனுபவிப்பதிலிருந்து எங்களை தடுக்கிறான். நம்பிக்கையின்மையையும் பயத்தையும் குழப்பத்தையும் குற்ற மனப்பான்மையையும் கொடுத்து அவரது நன்மையை அனுபவிக்க விடாமல் அவன் தடுத்து கொண்டிருக்கிறான் என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய கரத்தில் தருகிறேன். இந்த சத்தியம் அவர்களை விடுவிப்பதற்காய் நன்றி. அவங்க சிந்தனையில உள்ள தவறான நம்பிக்கை என்ற கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதற்காக நன்றி அப்பா. சத்தியத்தை அறிந்து கொண்டு அந்த சரியான சத்தியத்தை நம்புவதன் மூலம் தேவனது கிருபையையும் அன்பையும் இரக்கத்தையும் வாழ்வையும் அவங்க வாழ்க்கையில் அவங்க பெற்றுக்கொள்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.